வணக்கம் விருச்சிகராசி நேயர்களுக்கு, அன்பான விருச்சிகராசி நேயர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் விண்ணர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு இந்த நவம்பர் மாத ராசி பலன் 1/11/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் என்பது 1/11/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன்கள். சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று புதன் பகவானும் இங்கே அமைய பெற்று, புதன் பகவான் உங்களுக்கு லாபாதிபதியும் கூட அமைய பெற்று அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் பார்வையிலே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புத மாதம் நவம்பர் மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பஞ்சமாதிபதி பஞ்சம சாணத்தை பார்க்கின்றது. முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதியும் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களில் கல்யாண வைபவங்களிலே அற்புதமான யோக பலன்களையும் விரய செலவுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த நவம்பர் மாதங்களிலே சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே நவம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்ற சனிக்கிழமை முயற்சி சாணாதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று லாபசானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இந்த மாதம் நவம்பர் 3ஆம் தேதி என்று 12ஆம் இடத்திலே 7-12 கூடியவர் அமைய பெற்றும் சூரிய பகவான் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 12ஆம் இடத்திலே இருந்து சுக்கிரனும் சூரியனும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே தீர்ப்பு உங்கள் கையில், வெற்றி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது புதன் பகவான் நவம்பர் 24ஆம் தேதி என்று 12ஆம் இடத்திலே துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் ராசியிலே விருச்சிக ராசிக்கு இருக்கின்றார். 12ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றது. நவம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே பயிற்சியாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே 3-4 கூடியவர் சனி பகவான் இருக்கின்றதும் தனவாக்க குடும்ப சாணாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று சுய நட்சத்திரத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, பஞ்சம சாணத்தையும் பார்வை செய்கின்றது, ராசியை பார்க்கின்றது. மிகவும் அற்புத யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்களுக்கு திரிகோணத்திலே இருந்து முயற்சி சாணத்தையும் ராசியையும் பஞ்சம சாணத்தையும் பார்க்கின்றது. குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தங்க நகைகள் வாங்க விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 12ஆம் இடத்திலேயும் ராசியிலேயும் குரு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கப்படுகின்றது. பூர்வ புண்ணிய சாணத்திலே குரு பகவானுடைய தொடர்பு 9ஆம் இடத்தில் இருந்து மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் உயர்கின்ற ஒரு அற்புதம். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பது துப்பறியும் துறைகளிலே காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய நவம்பர் மாதங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே செவ்வாய் போதன் இருக்கின்றதும் இந்த மாதம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 12ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலும் 12 கூடையவருடன் தொடர்பு லாபாதிபதி தொடர்பு பெற்று உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குடுக்கல் வாங்கல்களிலே கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றம், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம். துர்ஸ்தானத்திலே 8ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. சுக்கிர பகவானுடைய தொடர்பு பெண்களால் ஆதாயங்களும் உயர்வுகளும் கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய அற்புத உயர்வுகளை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று குருவின் அனுகிரகத்திலே குருமங்கல யோகத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அற்புதமான தகப்பனார்களால் உயர்வுகளும் வெற்றிகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புத உயர்வுகளை சுகசானத்திலே 4ஆம் இடத்திலே ராகு பகவானும் 10ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது. கேது பகவானும் உங்களுக்கு தொழில்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே ராசி அதிபதி பலம் பெற்று 7ஆம் இடத்தையும் அவருடைய 4ஆம் பாதம் என்பது ராகுவையும் பார்க்கின்றது. இவர் பார்க்கின்ற பார்வையிலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பார்த்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை கொடுக்கின்றது. ஆசை அபிலாஷைகள் விருத்தி அடைகிறது, திருப்தி அடைகிறது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே நவம்பர் மாத ராசி பலன் என்பது நவக்கிரக நாயகர்கள் 7-12 இடத்ததிபதி சுக்கிர பகவான்
காரகாதிபதியும் ஸ்தானாதிபதியும் ஒரே கிரகமாக விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகுணம் பெற்று பலம் பெற்று புதன் பகவானுடன் நண்பருடன் இணைந்தும் சூரிய பகவானும் இங்கே 3 கிரகங்களிலே புதன் பகவான் சுக்கிர பகவானும் கடைசியில் சுக்கிரனும் புதனும் மாதத்தில் முற்பகுதியில் சூரியனும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. பெண்களால் ஆதாயங்கள், உயர்வுகள், வெற்றிகள், கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் ராசியை குரு பகவான் பார்க்கின்றது. ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றதும் லாபாதிபதியும் இங்கே செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது அந்த சேர்க்கையிலேயே இரு கிரகங்களும் சேர்க்கை பெறுகின்றது. ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், கசப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கின்ற ஒரு வகைகள் இருக்கின்றது என்பதை குருவின் அனுக்கிரகம் என்பது உடைத்து நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே லாபஸ்தானத்திலே உங்களுடைய ஆசை அபிலாஷைகள், வீடு வாசல், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை, வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே பெண்களால் ஆதாயங்களும் உயர்வுகளும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு வகை. தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ராசி அதிபதி 12ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் என்பது தொழில்களில் அவர் 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் விரையாதிபதியுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களும் தொழில்களிலே மாற்றத்தையும் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் ராசியை குரு பகவான் பார்க்கின்றது. ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் என்பது ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே சுகஸ்தானம் என்பது சுகாதிபதி சனி பகவான் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் அவர் வக்ரகதியில் இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் என்பது உயர்ந்த திரிகுணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பலம் பெற்று அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும், காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற யூனிஃபார்ம் சர்வீஸிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதத்தில் குருவின் அனுக்கிரகம், சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றது. தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் வருகின்றது. அலைச்சல்களிலே எதிர்பார்த்த திருப்திகளும் அலைச்சல்களிலே ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே சுபகாரியம், சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம், கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை பஞ்சமஸ்தானத்தை 9ஆம் இடத்தில் பார்க்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற ஒரு வகையிலே திரிகோணத்திலே பலம் பெற்று 2 தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று ஒரு திரிகோணாதி மற்றொரு திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வையும் அந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குலதெய்வங்களின் அருள் கிடைக்க பெறுகின்றது. இங்கே பெண்கள் சம்பந்தப்பட்ட குலதெய்வங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. சுகஸ்தானத்திலே ராகு இருக்கின்றதும் ராகு பகவானும் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினால வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதம். தனவாக்கு குடும்பத்தான பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம். உங்களுடைய 2ஆம் இடம் ஆன்மீக ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு 8லே மறைந்தாலும் குடுக்கல் வாங்கல்களிலே முன்பு கொடுத்த குடுக்கல்களிலே வராத குடுக்கல் வாங்கல் கூட பணம் கூட இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்க போகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கு. இந்த மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது தனவாக்க குடும்பத்தான வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடியவர்களுக்கும் அற்புத உயர்வுகளை குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கின்ற முயற்சிகள் காரியங்களானது சிறுதுற பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற இந்த 3ஆம் இடம் என்பது 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சிக ராசி என்பது 8ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய மாதத்தில் இந்த விருச்சிக ராசி என்பது தேலின் சின்னம் போன்று இது ஒரு பெண் ராசி, மோட்ச ராசி என்று சொல்லக்கூடிய நீர் ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்களின் குருவின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறும். 12ஆம் இடத்திலே மருத்துவமனை பற்றி சொல்லக்கூடியது, வெளிநாடு வெளியூர்களை சொல்லக்கூடியது, தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய அயனசேன போகஸ்தானத்திலே பவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7 கூடையவரும் இருக்கின்ற பொழுது கல்யாண வைபவங்கள் இதுவரையில் தடைப்பட்ட கல்யாணங்கள் கூட நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குருவின் அனுக்கிரகம். சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திலிருந்து அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற சுபகிரகம் பார்க்கின்ற போது நோய்களிலே குழப்பங்களும் தடமாற்றங்களும் இருந்தவர்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் வளர்ப்பிறை திதியிலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே 9 கூடையவர் அமைய பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றம், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள். ஆனாலும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. சற்று தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகள், வீடு வாசல் சொத்துகளிலே ஒரு சில
தேவையில்லாத செலவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் குருவின் அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ராகு பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலே குருவின் அனுக்கிரகம் தனவாக குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலமாக இருக்கிறதும் 7-12 கூட 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கல்யாண வைபவங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம், பெண்களால் ஆதாயங்களும் உயர்வுகளும் வெற்றிகளும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு விருச்சிக ராசி என்பது மிகவும் ரொம்பவும் தெளிவாகவும் துப்பறியும் துறையிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது. LIC சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நவக்கிரக நாயகர்கள் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கின்றது. ராசி அதிபதி விருச்சிக ராசி அதிபதியே ஆட்சி பலம் பெற்று பெண் ராசி என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்றதுனால குரு சுக்கிரனுடைய தொடர்பு என்பது உங்களுக்கு ராசி 12ஆம் இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குலதெய்வங்களின் அருள்கள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது நேர்களே. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலேயே குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் இருக்கின்றது. ராசி அதிபதியும் செவ்வாயும் விருச்சிக ராசியிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கோச்சார கிரகங்கள் நவம்பர் மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம் உச்சம் பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு பலதரமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இளைய சகோதரர்களால் வெற்றிகளும் உயர்வுகளும் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளும் குழந்தைகளால் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.